வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 37. காற்றென மாறி 2 நாட்கள் ஓடிவிட கிட்டத்தட்ட அவளை அழைத்த விஷயத்தை பரதன் மறந்தே விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று அலுவலகம் விடுமுறை என்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக காரை எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு சென்ற போதுதான் அவளை மீண்டும் சந்தித்தான். சாலையோரம் இருந்த கல்பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். முகத்தில் சிறு படபடப்புடன் கவலையும் அப்பி கிடந்தது. பார்த்தவுடனேயே அவளது மாற்றம் கண்ணில் பட்டுவிட காரை நிறுத்திவிட்டு இறங்கி அவளிடம் சென்றான். அவன் வந்ததை கூட உணராமல் ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தாள். மான்வி, இங்க என்ன பண்ற? தனக்கு அருகே ஒலித்த குரலை சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டவள் அவசரமாக நிமிர்ந்து பார்த்தாள். இலகுவான வெள்ளை நிற டி-ஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்டில் பரதன் நின்றிருந்தான். சார், நீங்களாம்? என்ன, இன்னும் வீடு கிடைக்கலையா? அவன் வினவ அவள் ஆம் என்பதாய் தலையசைத்தாள். உதட்டை குவித்து ஊதிக்கொண்டவன் அவள் அருகே இருந்த இடத்தில் அமர்ந்தான். லுக் மான்வி, நான் பரதன். எங்க ஊர் மதுரை பக்கம் நரசிம்மபுரம். வயல், மில், தோட்டம், அது போக காம்ப்ளெக்ஸ், அப்புறம் எந்திரங்கள் தயாரிக்கிற ஃபேக்டரின்னு எங்களுக்கு நிறைய இருக்குது. மதுரை பக்கம் வந்து ஆதிசேஷன் குடும்பம்னு கேட்டுப்பாரு, எல்லாத்துக்கும் தெரியும். அவன் பாட்டிற்கு விளக்கம் கூற ஆரம்பிக்க அவள் ஒரு மார்க்கமாக அவனை பார்த்து வைத்தாள். இவன் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை மாதிரி இதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் எண்ணிக்கொண்டவளின் மனம், இவன் மட்டும் அப்படி பொண்ணு பார்க்க வந்தா எப்படி இருக்கும் என மறுபக்கம் ஜொல்லியும் வைத்தது. அங்கே எங்க ஃபேமிலி பிசினஸை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் கூற அவள் நாலா பக்கமும் தலையாட்டி வைத்தாள். என்னடா, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை மாதிரி சொத்து கணக்கே சொல்லிட்டு இருக்கிறான்னு பார்க்கிறியா? அவள் விழித்த விழியிலிருந்தே அவள் நினைப்பை புரிந்து கொண்டவன் புன்னகையுடன் வினவ, சேச்சே, அவசரமாக அவள் மறுத்ததே அதுதான் விஷயம் என்பதை அவனுக்கு கட்டியம் போட்டு கூறியது. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொன்னாலாவது என் மேல உனக்கு நம்பிக்கை வருமோன்னு தான் சொன்னேன். உங்க மேல நம்பிக்கை இல்லாம என்ன சார்? அவள் உடனடியாக மறுத்தாள். அப்புறம் ஏன் என் கூட வீட்டை ஷேர் பண்ணிக்க தயங்குற? லுக் மான்வி, நான் இப்படியெல்லாம் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். நீ நம்ம ஊரு பொண்ணு. இங்கே ஃபாரின்ல தனியா தவிக்கிறத பார்த்துட்டு அப்படியே போன்னு என்னால விட்டுட்டு போக முடியல. நீ எப்படி தேடினாலும் வீடு கிடைக்காது. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா நான் ஆல்ரெடி தேடிட்டேன். அதுக்குத்தான் சொல்றேன், நீ என் கூடவே தங்கிக்கோ. சப்போஸ் வேற வீடு கிடைச்சதுன்னா எப்போ வேணும்னாலும் மாறிக்கோ. சும்மா ஒன்றும் தங்க வேண்டாம், வாடகையும் ஷேர் பண்ணிக்கலாம். அவன் கூறிய ஐடியா அவளுக்கு பிடித்திருந்தது. அதை விட்டால் அப்போதைய சூழ்நிலையில் வேறு வழியும் இல்லை. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல சார் என்றவள், என் மேலதான் நம்பிக்கை இல்ல என முணுமுணுத்து கொண்டாள். நல்லவேளை அது அவன் காதில் விழவில்லை. நம்பிக்கை இருந்தா சந்தோஷம்தான். அப்படியும் உனக்கு தயக்கமா இருந்தா எங்க அம்மா கிட்ட கால் பண்ணி தரேன், பேசு. அவன் கூறிய விதம் அவளை கவர்ந்தது. அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு ஓகே தான். நாம ஷேர் பண்ணிக்கலாம். எதை? அவன் வசீகரமாய் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்த மனமோ அந்த புருவ உயர்த்துதலில் சிக்கி சின்னா பின்னமானது. அப்படியே உறைந்து போய் நின்று விட்டவளின் முன் அவன் சொடக்கிட்டு மீண்டும் புருவம் உயர்த்த, ஐயோ, இப்படி பண்ணாதேடா, மனசு என்னமோ பண்ணுதே. புலம்பிக் கொண்டவள் எப்படியோ தன்னை சுதாரித்து கொண்டாள். வீட்டைத்தான், வேற எதை சொல்லுவாங்களாம்? அப்ப சரி, வா போகலாம். அன்றே அவள் தங்கியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு பொருட்களுடன் தனது வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். என்ன, திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றான் என்று உற்று உற்று பார்க்க இது ஒன்றும் நம்மூர் இல்லையே, லண்டன் ஆயிற்றே. அடுத்தவரின் தனிமையில் 1% கூட தலையிட மாட்டார்கள். நீ இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ. அவனது அறைக்கு பக்கத்தில் இருந்த அறையை சுட்டிக்காட்டியவன் அவளது பொருட்களை உள்ளே எடுத்து வைக்க உதவினான். நீயும் பாதி ரெண்ட் தர்றதுனால ஃபீல் லைக் யுவர் ஹோம். பொதுவா நானே சமைச்சுக்குவேன். உனக்கு வேணும்னா நீயும் கிச்சனை யூஸ் பண்ணிக்கோ. ஒரே வீட்ல இருந்தாலும் நம்ம பிரைவசி ரொம்ப முக்கியம். உன் ரூம்குள்ள நான் வரமாட்டேன், அதே மாதிரி நீயும் என் ரூம்குள்ள வரமாட்டேன்னு நினைக்கிறேன் கூறிவிட்டு அவன் அவளை ஆழ்ந்து நோக்க அவசரமாக தலையாட்டி மறுத்து வைத்தாள் அவள். குட். மத்தபடி இந்த டிவி, சோஃபா, வாங்கி வைக்கிற மளிகை ஜாமான் எல்லாம் 2 பேருக்கும் பொதுதான். நீ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீ இப்படி என் கூட ஷேர் பண்ணி தங்கியிருக்கிற விஷயத்தை உன் வீட்டுக்கு சொல்லிடும். ஏன்னா நாளை பின்ன என்னை யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாது பாரு. தன் பக்க விளக்கத்தை கூறியவன் தனது அறைக்குள் சென்று விட்டான். எது, என் வீட்டுக்கு சொல்றதா? அது சரி. அடுத்த நிமிஷம் அறிவாளோட தேடி வந்து வெட்டி போடுவாங்க. எண்ணிக்கொண்டவளுக்கு வீட்டை பற்றி நினைக்கும் போதே அடிவயிறு கலங்கியது. மான்வி பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருச்சிக்கு அருகில் இருக்கும் ஒரு கிராமத்தில். பழமையில் ஊறிப்போன குடும்பம் அவர்களுடையது. பழமை என்பதை விட அவர்களது ஜாதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கௌரவ கொலையெல்லாம் இந்த காலத்தில் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் அவளது கிராமத்தில் இன்னமும் கௌரவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
இவளது குடும்பத்திலேயே நடந்திருக்கிறது. ஜாதியை உயிரை விட மேலாக போற்றும் குடும்பம் அவளுடையது. அவளது பெற்றோர்களுக்கு மாண்பி ஒரே மகள். ஆனால் சித்தப்பா பெரியப்பா என கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள். இப்படிப்பட்ட வீட்டில் பிறந்த மகளை கல்லூரி வரை படிக்க வைப்பதே பெரிய விஷயம் எனும்போது, இப்படி வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அல்லவா? கல்லூரி படிப்பை முடித்தவுடன் கேம்பஸில் இவளுக்கு இங்கே வேலை கிடைத்துவிட்டது. வெளிநாடெல்லாம் வேண்டாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், புள்ளைய பெத்துட்டு குடும்பம் நடத்துற வழியை பாரு. தனது பெரிய மீசையை முறுக்கிக் கொண்டு மிரட்டிய தந்தையை எதிர்க்கும் துணிவு அவளுக்கு இல்லை. ஆனால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது இவளது கனவு. சொல்லப்போனால் அந்த கணினி படிப்பை அவ்வளவு விரும்பி படித்தாள். கல்லூரியிலேயே அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் வாங்கியது அவள்தான். தனது திறமைக்கு கிடைத்த வேலையை நழுவ விட அவளுக்கு மனமில்லை. வீட்டிலோ அவளை வேலைக்கு அனுப்ப மனமில்லை. போராடி ஓய்ந்தவள் கடைசியாக சென்று நின்றது தனது அண்ணன் தேவேந்திரனிடம்தான். இவளது பெரியப்பா மகன். மாண்வி என்றால் கொள்ளை பாசம். ஜாதி ஜாதி என்று அலையும் மக்களுக்கு மத்தியில் அதையெல்லாம் பார்க்காமல் அனைவரிடமும் சகஜமாக பழகுபவன். அவனிடம் சென்று மன்றாட அவனுக்கும் முதலில் யோசனைதான். பிறகு தங்கையின் கண்ணீர் மனதை கரைக்க, சரி அழாதேம்மா, சித்தப்பா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கி தர்றேன். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என் மரியாதையை காப்பாத்தி இதே பழைய என் தங்கச்சியா மாண்வியாத்தான் நீ திரும்பி வரணும். நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்ல. அழுத்தமாக அவளை நோக்கிய பார்வையை இப்பொழுது நினைத்தால் கூட அடிவயிறு ஜில்லிட்டு போகிறது. வீட்டின் ஒரே ஆண் பிள்ளை அவன். அவனது பேச்சிற்கு அங்கு மறுபேச்சு என்பது இல்லை. அனைவரையும் சரிக்கட்டி மாண்வியை லண்டனிற்கு அனுப்பி வைத்தது இந்த தேவேந்திரன் தான். அண்ணனிடம் கொடுத்த வாக்கை தவிடு பொடியாக்குவதற்காகவே ஒருவன் பிறந்து அவளை தேடி அந்த லண்டனிற்கும் வந்திருக்கிறான் என்பது அப்போது அவளுக்கு தெரியவில்லை. இனிதான் அவள் வாழ்க்கையில் பல அத்தியாயங்கள் திறக்கப் போகின்றன. அவளுக்கு மட்டுமா என்ன, அவனுக்கும் தான். காதல் என்றால் என்ன என்பதை அவனுக்கு உணர்த்தி ஊனோடு உயிர் கலந்து அவனது துடிப்பில் நிறைந்து என இனிவரும் காலங்களில் அவனை ஆட்டி வைக்கப் போகிறவள் இந்த மாண்விதான். இவர்களோடு சேர்ந்து நாமும் காதலின் இன்னொரு வகை பரிமாணத்தை கண்டு வருவோம். நாட்கள் இப்படியே நகர்ந்த நிலையில் அன்று தீபக்கை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்திருந்தான் நரசிம்மன். பைக்கில் செல்லும்போது கீழே விழுந்து ஒரு விபத்தாகிவிட்டது. கால் முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவனை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது இன்னொரு மருத்துவரின் அறைக்குள் சந்திரிகா நுழைவதை கண்டுவிட்டான். சந்திரிகா? புருவம் சுருக்கியவனுக்கு இவெதுக்கு இங்கே வந்தா என்ற யோசனைதான். மறுநொடியே மொபைலை எடுத்து அவளுக்கு அழைக்க மறுமுனை துண்டிக்கப்பட்டது. கட் பண்றா. இவ திருநெல்வேலியில தானே இருந்தா, எப்ப இங்க வந்தா? வர்றதா நம்ம கிட்ட கூட சொல்லலையே. யோசித்தவன் அவள் வெளியே வரும் வரை காத்திருக்கத்தான் நினைத்தான். ஆனால் எதேச்சியாக உயர்ந்த பார்வை அவள் சென்ற மருத்துவரின் அறைக்கதவில் படியாம் டாக்டர் தாட்சாயணி மகப்பேறு மருத்துவர் என குறிப்பிட்டு அதில் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. மகப்பேறு மருத்துவர் மனதில் அன்று இருவரும் பேசிய தருணங்கள் நிழலாட அவன் உள்ளம் பரபரப்பானது. ஒருவேளை யோசித்தவன் எழுந்து சென்று அங்கிருந்து செவிலியரிடம் விசாரித்தான். அவங்கள பத்தி நீங்க எதுக்கு கேட்கிறீங்க சார்? அப்படியெல்லாம் நாங்க தகவல் சொல்ல மாட்டோம். அந்த நர்ஸ் சொல்ல மறுத்தார். சிஸ்டர், நான் அவ ஹஸ்பண்ட் தான். ஒரு சின்ன சண்டை, என்கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டா. என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்கிறேன். சட்டென்று சமாளித்து அவன் வினவிய விதத்தில் அந்த நர்ஸ் உண்மையை சொல்லிவிட்டார். ஓ, நீங்க தான் ஹஸ்பண்டா? அப்பவும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டைன்னு அந்த பொண்ணு அழுதுச்சு. என்ன சார் நீங்க? என்னதான் கோபமா இருந்தாலும் இப்படியா கர்ப்பமா இருக்கிற பொண்ணை கஷ்டப்படுத்துவீங்க? அது பாருங்க, இப்ப எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த செவிலியர் பாட்டுக்கு கூறிக்கொண்டே செல்ல இவனுக்கோ காலடியில் பூமி நழுவிய உணர்வு. என்ன, கர்ப்பமா இருக்கிறாளாம்? மனம் முழுக்க சந்தோஷ ஊற்று பெருகிய அதே கணம் குழந்தை வேண்டாம்னு அழறாங்க என்ற செய்தியும் காதில் விழ முகம் இறுகி போனது. அடுத்த நொடி யோசிக்காமல் அந்த மருத்துவரின் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் நரசிம்மன். சார் சார், இப்படியெல்லாம் உள்ளே போகக்கூடாது. பதறியபடி அவனுக்கு பின்னாலேயே ஓடி வந்தார் அந்த நர்ஸ். அனுபவம் முகத்தில் சுடர்விட நரைத்த முடியோடு ஒரு மத்திய வயது பெண்மணி மருத்துவராக அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிரே கலங்கிய முகத்துடன் அமர்ந்திருந்த சந்திரிகாவின் விழிகளில் கண்ணீர் தடங்கள். அரவம் கேட்டு இருவரும் நிமிர்ந்து பார்க்க சந்திரிகாவிற்கோ பெரும் அதிர்ச்சி. நரசிம்மனை அவள் இங்கு எதிர்பார்த்திருந்திருக்கவே இல்லை. உள்ளே நுழைந்தவனின் பார்வை எரிமலையாய் அவளை சுட்டெரித்தது. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? அந்த மருத்துவர் கோபத்துடன் வினவ, கேட்கிறாங்கல்ல சொல்லு. வார்த்தைகளை கடித்து துப்பினான் அவன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இவங்க என்னுடைய பேஷண்ட். நீங்க யாருங்க? அவன் வாயை திறக்கவே இல்லை. பார்வை மட்டும் அவளை குத்தி கூறு போட்டு கொண்டிருந்தது. டாக்டர், இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன ஏதுன்னு விபரம் கேட்டாரு. நான் சொன்ன உடனே கோபமா உள்ளே வந்துட்டாரு. அந்த நர்ஸ் விளக்கம் கூற அந்த மருத்துவர் இருவரையும் நோக்கினார். அவனது கோப முகமும் இவளது கண்ணீர் முகமும் அவருக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல, ஓகே நீ போ என அந்த செவிலியரை அனுப்பி வைத்தவர்,
வாங்க சார், வந்து உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு இப்பதான் சந்திரிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அவனை வரவேற்றார். அதே கடின முகத்துடன் வந்து அவள் அருகே இருந்த இருக்கையில் அமர்ந்தான் நரசிம்மன். அவள் சட்டென்று எழுந்துவிட, நீ எதுக்குமா எழுந்த? உட்கார். அதுதான் உன் ஹஸ்பண்டே வந்துட்டாரே, என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அந்த மருத்துவரின் வற்புறுத்தலின் வேறு வழியில்லாமல் அமர்ந்தாள் சந்திரிகா. பயத்தில் அடிவயிறு கலங்கியது. யாருக்கு தெரியக்கூடாது, முக்கியமாக யாருக்கு தெரியவே கூடாது என்று நினைத்து திருநெல்வேலியை விட்டுவிட்டு இங்கு சென்னைக்கு வந்தாலும் அந்த அவனே அவள் கண்முன்னால் வந்து நிற்கிறான். எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டவளுக்கு அந்த ஏசி குளிரிலும் வியர்த்து போனது. ஹலோ சார், என்னதான் சண்டையா இருந்தாலும் இப்படி மாசமா இருக்கிற பொண்ணு மேல கோச்சுக்கலாமா? அவங்க பாருங்க, இப்ப வந்து இந்த குழந்தை வேண்டாம், எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை, இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ்னு அழறாங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி மன உளைச்சலோடு இருக்கிறது அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி நல்லதில்ல. அந்த மருத்துவர் பேச பேச அவன் முகம் கடும் பாறையாய் இறுகிக் கொண்டே சென்றது. பார்த்தா பெரிய ஆளு மாதிரி தெரியுறீங்க. சண்டையை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்க பாருங்க சார். இன்னொரு விஷயம், இப்பவே உங்க மனைவிக்கு 27 வயசாகிடுச்சு. ஒரு டாக்டரா என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, 30 வயசுக்குள்ள 2 குழந்தைகளையும் பெத்துக்கிறது தான் நல்லது. உடல் ரீதியா அதுதான் தாய் சேய் 2 பேருக்கும் நல்லது. அதுக்காக 30 வயசுக்கு மேல யாருமே குழந்தை பெத்துக்கலையான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் வேற கேஸ், இயற்கையா தள்ளி போயிருக்கும். அதுல நாம் எதுவும் பண்ண முடியாது. மருத்துவர் தாட்சாயினி நீளமாக விளக்கமளித்தார். ஐம் சாரி டாக்டர், ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவ இப்படி என்கிட்ட சொல்லாம வருவாள்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை எதேச்சியா இங்க வந்தபோது இவளை பார்த்துட்டு நர்ஸ் கிட்ட விசாரிச்சேன். மருத்துவரிடம் கூறினாலும் பார்வை கடுமையாய் அவளை முறைத்து கொண்டிருந்தது. டோன்ட் வரி, இவங்க சொன்னாலும் அப்படியெல்லாம் நாங்க அபாஷன் பண்ணிட மாட்டோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தத்தான் நினைத்தேன். அதுவும் முதல் குழந்தை வேற, அபாஷன் எல்லாம் நோ சான்ஸ். அவர் உறுதியாக கூறிவிட நன்றியுடன் புன்னகைத்தான் நரசிம்மன். யாரோ ஒருத்தருக்கு இருக்கிற அக்கறை கூட இவளுக்கு ஏன் இல்லாம போச்சு? மனம் ஓரிடத்தில் முணுக் முணுக்கென்று வலித்தது. தேங்க்யூ டாக்டர். அப்புறம் பேபி எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ், யூ ஆர் அ ஃபாதர் ஆஃப் தி பேபி. உங்களுக்கு இல்லாத உரிமையா? குழந்தை ஆரோக்கியமா இருக்குது. 2 மாசம் முழுசா முடிஞ்சிருச்சு. ஹார்ட் பீட் கூட வந்தாச்சு. பேபியுடைய அம்மா தான் கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பாங்க போல. அவங்கள மட்டும் பார்த்துக்கோங்க. அவர் கூறிவிட்டு சில மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்தார். அடுத்த மாசம் ஸ்கேன்ல மீட் பண்ணுவோம். சந்திரிகா, ஹாப்பியா இருங்க. நீங்க தான் உள்ள குழந்தையும் ஹாப்பியா வளரும். உங்க ஹஸ்பண்ட் தானே, எதுவா இருந்தாலும் 2 பேர் மனசு விட்டு பேசி சரியாகுங்க. புன்னகை முகத்துடன் அந்த மருத்துவர் வழி அனுப்பி வைத்தார். அவளுக்கான ரிப்போர்ட்டை சேகரித்து விட்டு விடுவிடுவென காரை நோக்கி நடந்தவனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஓடினாள் சந்திரிகா. அவள் ஓடி வருவது அவனுக்கு உரைக்க சட்டென்று நடையின் வேகத்தை குறைத்தான். பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த காரை கிளப்ப பெரும் பயத்துடன் தான் அவன் அருகே ஏறி அமர்ந்தாள். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை, அவளை திரும்பி பார்க்கவும் இல்லை. கல் போன்று இறுகிய முகத்திலிருந்து அவன் உணர்வுகளை படிக்கவும் முடியவில்லை. இப்பொழுது வாயை திறந்தால் வெடித்து விடுவோம் என்பது உரைக்காம். அவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த அரும்பாடு பட்டு கொண்டிருந்தான். தொடரும்.